வெல்கம் டு அவர் சேனல் SBM சமையல் அண்ட் கோலம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் கார்டனிங் வீடியோ பார்க்க போகிறோம். கார்டனிங் வீடியோவில் மஞ்சள் அறுவடை வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஞ்சள் பொங்கலுக்கு பானைக்கு கட்டுற மஞ்சள் தாங்க. அது நாங்கள் எங்கள் வீட்டிலே மஞ்சள் ஒரு கடையில் ஒரு வாட்டி நான் வாங்கிட்டு வந்து விதை விற்கிற ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அந்த மஞ்சளை இப்படி குத்துக்கு அப்படி வச்சு மண்ணில் வச்சு விட்டேன். அது வச்சு போட்டால் நிறைய மஞ்சள் வந்துச்சு. ஒரு வருஷம் வாங்கிட்டு வந்து ஒரு தடவை தான் வாங்கிட்டு வந்து நட்டேன். அதுலேயே நிறைய எங்களுக்கு மஞ்சள் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அதே மஞ்சளில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு பாக்கியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். திருப்பி அது இடையில போன வருஷம் நான் போடலை. அந்த பிடுங்கும்போது அந்த மஞ்சள் ஏதோ கொஞ்சோண்டு அடியில் இருந்திருக்கும் போல இருக்குது, 1-2. அந்த மஞ்சள் ஆகப்பட்டது இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு தானாகவே முளைச்சி வந்துருந்துச்சு. அது சரி இருக்கட்டும், பொங்கலுக்கு பயன்படுமேன்னு நானும் அதை பிடுங்காமல் விட்டுட்டேன். அந்த மஞ்சள் தாக்க இன்றைக்கி நாங்கள் இந்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் வெட்டி எடுத்திருக்கோம். இந்த மஞ்சளையே பிடுங்கவே முடியலங்க எங்களால். அவ்வளோது ஆழமாக அவ்வளோ மஞ்சள் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அதனால் வேர் நல்லா விட்டு நல்லா அடியில் நிறைய இருந்திருக்கும் போல இருக்குது. வேறு அடி வரைக்கும் போய் அதை நாலா பக்கமும் சுற்றிலும் நம்ம தோண்டி விட்டு அதுக்கு அருவாளால் அப்படியே சுற்றிலும் குழி பறித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூக்கி எடுத்தோம், அதை பிடுங்கி எடுத்தோம். அதனால தான் அது மாதிரி நிறைய இருந்துச்சு மஞ்சள். இவ்வளோ மஞ்சளும் பிடிச்சிருந்துச்சு, நல்லா செழிப்பாக வளர்ந்துருந்துச்சு மஞ்சள். மஞ்சள் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. மங்களகரம் மஞ்சள்னாலே மங்களகரமான லட்சுமி. அது எல்லோரும் உங்கள் வீட்டில் மஞ்சளை வளங்க, நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. அது ரொம்ப வளர்க்குறதுக்கு இடம்னா ரொம்ப தேவையில்லைங்க. சும்மா ஒரு உடஞ்ச வாளி கிளி இருந்தால் கூட அதில் மண்ணள்ளி வச்சு வளர்க்கலாம். எவ்வளவு மஞ்சள் இருக்குது பாருங்கள், அந்த அளவு பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். இந்த கையில் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் இருக்குன்னு. இவ்வளோ மஞ்சள் இருந்துச்சு. மஞ்சள் கொத்து நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் வச்ச மஞ்சளே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது ஒன்றும் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது, ஈஸி தான். உரமும் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. மஞ்சளை சும்மா மண்ணுக்குள்ளே வச்சு மூடிட்டு தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் அது தானாக முளைச்சி வந்துட்டுனா அது தானாகவே இந்த மழையில் அதாவே வளர்ந்து நல்லா பெருசாகிடும். ஃபஸ்ட்டு அந்த மஞ்சளை ஊனி வைக்கும்போது நான் வீடியோ எடுக்க முடியல, நான் எடுக்கலை. இந்த அளவு அது வளர்ந்து பெருசாக அவ்வளோ மஞ்சள் வரும்னு எனக்கு தெரியலை அறுவடை பண்ணும்போது. அதனால தான் நான் அது வீடியோ போடலை உங்களுக்கு. ஊனி அதை முளைக்க வைக்கும்போது அடுத்த நடம் நான் போடும்போது அதேமாதிரி எப்படி அதை மண்ணுக்குள்ளே வைக்கணுங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு, வீடியோ எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் மஞ்சள் எடுத்தது ஒரு அன்னகுண்டா அளவுக்கு மஞ்சள் இருந்துச்சு. ஒரு அன்னகுண்டா ஃபுல்லாக இருந்துச்சு மஞ்சள். அவ்வளோ மஞ்சள் கிளம்பி இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ மஞ்சள் வரும் நான் எதிர்பார்க்கலை. இது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அதையும் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். நான் எடுக்க முடியல அன்றைக்கி, அந்த அளவுக்கு எனக்கு யோசிக்கலை. நான் அப்போ நிறைய மஞ்சள் இருந்துச்சு, பிடுங்கவே முடியல எங்களால். எல்லாருமா சேர்ந்து பிடுங்கணும் அவ்வளோ மஞ்சள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோ நான் போடுறேன். கார்டனிங் சம்மந்தமாக எப்படி உரம் கொடுக்கணும், எப்படி செடி வளர்க்கணுங்கிறதெல்லாம் நான் போடுறேன், நிறைய வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனல் SBM சமையல் அண்ட் கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.